ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகை பாடல்கள்ல தாடகை வதை படலத்துல 16வது பாடல் பார்க்க போறோம். ஆங்கு அவன் வெகுளியும் மறைந்த சாபமும் தாங்கினர், எதிர் செய்யும் தருக்கு இலாமையின் நீங்கினர், சுமாலியை நேர்ந்து நிற்கு யாம் ஓங்கிய புதல்வர் என்று உறவு கூர்ந்தனர். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். ஆங்கு அவன் வெகுளியும் அறைந்த சாபமும் தாங்கினர். அங்கே அகத்திய முனிவனின் கோபத்தையும் அவன் இட்ட சாபத்தையும் அந்த மூவர் பெற்றுக்கொண்டார்கள். அதாவது தாடகை, சுபாகு, மாரீச்சன் ஆகிய மூவரும் பெற்றுக்கொண்டார்கள். எதிர் செய்யும் தருக்கு இல்லாமையின் நீங்கினர். அந்த சாபத்தை எதிர்கொள்ள வலிமை இல்லாததால் அந்த இடத்தை விட்டு நீங்கினார்கள். சுமாலியை நேர்ந்து சுமாலியுடன் சேர்ந்து நிற்கு யாம் ஓங்கிய புதல்வர் என்று உறவு கூர்ந்தனர். உனக்கு நாங்கள் உன்னுடைய புத்திரர்கள் என்று சொல்லி அவனையும் கூட்டிக் கொண்டு ராவணனிடம் உறவு பாராட்டினார்கள். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இங்கு ஆங்கு அவன் அப்படின்னு சொல்ற அவன்கிறது சாபம் கொடுத்த அகத்திய முனிவனை குறிக்கும். ஏன்னா இவங்க தாடகை, சுபாகு, மாரீச்சன் இவங்க எல்லாரும் போய் அகத்திய முனிவனை தொந்தரவு பண்ணதுனால தானே அவர் சாபமே கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கக்கூடிய சாபத்தை என்னன்னு சொல்றாரு? அறைந்த சாபமும் அப்படின்னு. சாபம் கொடுத்தல், இந்த புடி சாபம் அப்படின்னு அவர் வாக்கு அது சொல்றதுங்கிறதுக்கு அறைதல் அப்படிங்கிறது. அது நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது கம்பராமாயணத்துல மிகை பாடல்கள்ல கையடை படலத்தை 8வது பாடல் பார்க்கும் பொழுதே விளம்பினான் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் பேசுதல் அல்லது சொல்லுதல் அப்படிங்கிறதுக்கே கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட சொற்கள் இருக்கு அப்படின்னு நான் பட்டியலிட்டிருப்பேன்ல. அதுல கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. நம்ம ஆத்திச்சூடியில இது உடையது விளம்பேல் அப்படிங்கிறது, உங்ககிட்ட என்ன இருக்குங்கிறத தண்டோரா போடாத, விளம்பரப்படுத்தாத. அந்த விளம்பேல்ங்கிறதும் விளம்புதல்ங்கிறதும் சொல்லுதல் தான். அப்போ அந்த அந்த பட்டியலை படிக்கிறேன் கேளுங்க. அசைத்தல், அறைதல், அரற்றுதல், இயம்புதல், இருத்தல், உரைத்தல், உளறுதல், உண்ணுதல், எண்ணுதல், ஓதுதல், கழறுதல், கதைத்தல், கரைதல், கத்துதல், கழறுதல், கிளத்தல், கூறுதல், குழறுதல், குயிலுதல், சாற்றுதல், சொல்லுதல், செப்புதல், பறைதல், பகர்தல், பயிர்தல், பண்ணுதல், பிதற்றல், புகழல், பொழிதல், பேசுதல், வகுத்தல், விளம்பல், விளக்கல், வில்லுதல், விளத்தல், விடுத்தல், விதத்தல், நவிலுதல், நுவலல், நொடித்தல், மொழிதல், மிழற்றுதல், முழங்குதல். இத்தனை வார்த்தைகள் இருக்கு பேசுதல்ங்கிறதுக்கே, சொல்லுதல்ங்கிறதுக்கு. இது எல்லாமே ஒரே சொல்லுதல்லா அப்படின்னு கேட்டா சொல்றதுதான். ஆனா எல்லாத்துக்கும் சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கு. அந்த மாதிரி அது எதுக்கு இந்த இத்தனையும் சொல்றேன்னா, இதுல அறைதல் அப்படிங்கிற அதுவும் சொல்லுதல் அப்படிங்கிறப்ப, ஏன்னா இங்க அறைந்த சாபம் அப்படின்னு தானே வருது. இந்த இடத்துல ஏன் அறைதல் அப்படிங்கிறதுன்னா, ஆரவாரத்தோடு பேசுதல் அப்படிங்கிற ஒரு ஆரவாரத்தோ செஞ்சு ஒரு காரியத்தை சொல்றது. அதனாலதான் பறை அடித்தல், அப்படியே பறை அறைதல் அப்படின்னு சொல்றாங்கல்ல. பறை என்ற கருவியை முழங்கிக் கொண்டே அவங்க ராஜா அறிவிச்ச விஷயத்தை எல்லார்கிட்டையும் சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி ஆரவாரம் ஏற்படுத்தி செய்து கொண்டே சில விஷயங்களை சொல்லுதலை தான் அறைதல்னு சொல்லுவோம். அறைதல்ங்கிற வார்த்தைக்கே தமிழ்ல அடித்தல், அதுவும் நிறைய பொருள் இருக்கு. மோதுதல், அடித்தல், சொல்லுதல், கடாவுதல், ஒலித்தல், பறை முதலியன கொட்டுதல், மண் எறிந்து கட்டுதல், இப்படிலாம் பல பொருள் இருக்கு. இப்ப நம்ம யாராவது கன்னத்துல நம்ம ஓங்கி அடிச்சுட்டான்னு நான் சொல்றோம் இல்லையே, கன்னத்துல அரைஞ்சிட்டான்னு தானே சொல்றோம். அந்த இடத்துல அடித்தல் அப்படிங்கிற பொருள்ல தான் வருது. அந்த மாதிரி பறை கொட்டி கொண்டே சொல்லுதல் அப்படிங்கிறது. இது ஒரு தண்டிக்கும் விதத்துல அவர் செய்கை செய்து அந்த சாபத்தை கொடுத்தார். அரக்கர்களாக நீங்கள் மாறுவீர்கள் அப்படின்னு சாபம் கொடுக்கிறார்ல. அந்த மாதிரி ஒரு ஆரவாரம் மிகுந்த ஒரு செயலை செய்து கொண்டு சொன்னார் அப்படிங்கிறதுனாலதான் அதை அறைந்த சாபம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி எதிர் செய்யும் தருக்கு இல்லாமையன் அப்படின்னா நீங்கினர். அந்த இடத்த விட்டு சாபத்தை வாங்கி கொண்டு அவர்கள் நீங்கினார்கள், அந்த இடத்த விட்டு விலகிட்டாங்க அப்படின்னு வருது இல்ல. அந்த இடத்துல தருக்கு இல்லாமையன் அப்படின்னு வருது இல்ல. தருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் செருக்கு அப்படிங்கிற, அதாவது பிரைடு.
செருக்குங்கிற ஒரு பொருள் இருக்கு. ஆனா இந்த இடத்துல வலிமைங்கிற பொருள்ல வருது. களிப்புன்ற ஒரு பொருளும் இருக்கு. இந்த இடத்துல வலிமை அப்படிங்கிற பொருள்ல வருது. அதாவது அதை எதிர்கொள்ள அந்த அகத்திய முனிவனின் சாபத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வலிமை இல்லாததனால், அதை எதிர்க்கக்கூடிய வலிமை இல்லாததனால் அந்த இடத்தை விட்டு நீங்கினார்கள் அப்படின்னு வருது. சுமாலியை நேர்ந்து அப்படின்னு அது நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ராவணனுடைய மூதாதையர்கள் யாரு அப்படிங்கிறது, சுகேதுவுக்கு பிறந்தவர்கள் மூவர், மால்யவான், சுமாலி, மாலி அப்படின்னு. அதுல இவர்கள் மூவருமே விஷ்ணுவை எதிர்த்து போரிட்டதாக வரலாறு உண்டு. அப்படி சுமாலியினுடைய ஒரு மனைவி கேதுமதி. அந்த கேதுமதிக்கு 10 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் 10 பேரு, பெண் பிள்ளைகள் 4 பேரு. அதை தவிர அந்த கேதுமதியை தவிர தாடகையையும் அந்த ஒரு யக்ஷ இளவரசியாக தான் இருப்பாங்க முதல்ல. அப்புறமா இப்படி சாபம் பெற்றுதான் அரக்கியாக மாறுகிறாள். அதுக்கு அந்த அரக்கியாக மாறுவதற்கு முன்னரே இந்த சுமாலி தாடகையை மனம் முடித்து கொண்டிருப்பான். அப்படி அவங்க 2 பேருக்கும் பிறந்த பிள்ளைகள் தான் சுபாகு, மாரீச்சன் அப்படின்னு. இதுல எதுக்கு இந்த மூதாதையர்கள் கதையை சொல்றேன்னா, இந்த சுமாலிக்கும் கேதுமதிக்கும் 4 பெண் பிள்ளைகள் பிறக்கிறாங்கல்ல, அதுல ஒருத்தி தான் கைகசி. அந்த கைகேசியும் விஸ்ரவசுக்கும் பிறந்த பிள்ளை தான் ராவணன். அதனால சுமாலிங்கிறது ராவணனுடைய அம்மா வழி தாத்தா. அதனால இவங்க என்ன சொல்றாங்க, அதனாலதான் இந்த பாட்டுல நிற்கியாம் ஓங்கிய புதல்வர் அப்படின்னு சொல்லி இவங்க சுபாகு, மாரீச்சன் இவங்க 2 பேரும் தாடகையுடன் சென்று சுமாலியை சந்தித்து அதுக்கப்புறமா உறவு கூர்ந்தனர்னா இவங்க எல்லாருமே லங்கையில தானே இருந்தாங்க. அதனால ராவணன் கிட்டக்க போய் சென்றடைந்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் தான் இது. இன்னொரு விஷயம், எப்பவுமே இந்த மாதிரியான மிகைப்பாடல்கள் எல்லாத்துலயுமே அந்தந்த படலத்துக்குன்னு குறிப்பாக சில மிகைப்பாடல்கள் இருக்கு. அதுல எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்ச்சியாக நம்ம கம்பராமாயண சீரீஸ்ல தொடர்ல பாக்குற மாதிரி ஒன்றுக்கு அடுத்த பாடல் அதனுடைய தொடர்புடையது அப்படி இங்க இருக்காது. ஏன்னா அந்த படலத்துக்குன்னு சில மிகைப்பாடல்கள் இருக்கும். அதனால கருத்து அங்கேயும் இங்கேயுமா இருக்கும், அடுத்தடுத்து வராது. நேராக அடுத்த படலத்துக்கு கூட வேற பாடல்கள் போகலாம். அதனால மிகைப்பாடல்களை பொறுத்த வரைக்கும் அந்தந்த தனிப்பாடல் மாதிரி தான் அதை ரசிக்கணும். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. ஆங்கு அவன் வெகுளியும் மறைந்த சாபமும் தாங்கினர், எதிர் செய்யும் தருக்கு இலாமையின் நீங்கினர், சுமாலியை நேர்ந்து நிற்கையாம் ஓங்கிய புதல்வர் என்று உறவு கூர்ந்தனர். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது, சர்வேஷாம் சாந்திர்பவது, சர்வேஷாம் பூர்ணம் பவது, சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமயாஹ, சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.